ஹாய் யூவர்ஸ், இந்த வீடியோ ஆசிரியர் தேர்வையும் யூஜிடிஆர் பிஆர்டி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் பற்றி அந்த வீடியோ பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வெயிட்டேஜ் ஸ்டார் கொஷின்ஸ்க்கு வெயிட்டேஜை பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதேமாதிரி நோட்டிஃபிகேஷனே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் ஸ்டார் கொஷின்ஸ் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கொஷின் வந்து மிஸ்டேக்கு ப்ளஸ் ஆன்சர் மிஸ்டேக்கு. ஸோ இது மாதிரி சில கொஷின்ஸ்லாம் நம்ம இருக்கும். இதையே டிபெண்ட் பண்ணி நம்மளோட கட் ஆஃப் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நேற்றைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆன்சர் கீ பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் கட் ஆஃப் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும், சிலபஸ் வந்து கஷ்டமாக டஃப்பாக இல்லை கொஷின் பேப்பர் கஷ்டமாக டஃப்பாக அப்படின்றத பற்றி நம்ம தொடர்ந்து வந்து மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்தளவு நம்ம இதை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ கட் ஆஃப் வந்து ப்ரெடிக்ஷன் வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னா எல்லாமே வந்து வில் டிபெண்ட் அப்பான் தி வெயிட்டேஜ் ஸ்டார் கொஷின்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இருக்குது. ஸோ இதை பொறுத்து தான் நம்மளுக்கு கட் ஆஃப் இருக்க வாய்ப்பு இருக்குது. கொஷின் வந்து டஃப்பு அப்படின்ற முறையிலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட் ஆஃப் குறையும் அப்படின்ற ஒரு விஷயம், அது மெயின் பாயிண்ட்டு. கட் ஆஃப் குறைந்தாலும் ப்ளஸ் வெயிட்டேஜும் ஸ்டார் கொஷின்ஸும் நம்மளுக்கு இருக்குது. ஸ்டார் கொஷின் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, ஆனால் வெயிட்டேஜ் வந்து கம்பல்சரி எல்லாத்துக்குமே இருக்கும். ஓகேவா? ஸ்டார் கொஷின்ன்றது நம்ம இன்கேஸ் வந்து நம்ம ஸ்டார் கொஷின்ஸ் வந்து இருந்தால் மட்டும்தான் இந்த பாசிபிள். ஓகே, அதர்வைஸ் வந்து பாசிபிள் கிடையாது. ஆனால் வெயிட்டேஜ் வந்து கம்பல்சரி நம்மளுக்கு இருக்குது. ஸோ அதை பொறுத்தும் நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அப்போ அந்த கட் ஆஃப்ன்ற அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு சில விஷயங்கள் வந்து இதில் எதிர்பார்க்க முடியாது. அதனால் இந்த கட் ஆஃப் பண்ணுறது கண்டிப்பாக நம்ம வாய்ப்பு வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்டகரி வைஸ் நம்மளுக்கு இருக்குது, ஜென்ரல் டேர்ன் இருக்குது. ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரியாரிட்டி இருக்குது, ரிசர்வேஷன் கோட்டா இருக்குது. ஸோ இதெல்லாமே பொறுத்து தான் நம்மளுக்கு இந்த கட் ஆஃப் இருக்குது. ஓகேவா? இப்போ கட் ஆஃப் பண்ணது கரெக்டாக நம்மளோட அக்யூரேட்டாக நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண வாய்ப்பு கிடையாது. ஸோ அதனால் வந்து இந்த கட் ஆஃப் பேஸ் பண்ணி நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம அட்டன் பண்ண கொஷின்ஸு, ஓகேங்களா, என்ன ஆன்சர் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்மளுக்கு எவ்வளோ மார்க்கு ஸ்கோர் ஆகுது அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை வச்சு நம்மளோட இதில் வருமா, நம்ம சிவி லிஸ்ட்டில் வருமா அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்து ஆல் மேஜர்ஸ்மே தான். நம்ம அட்டன் பண்ண கொஷின்ஸ், ஆன்சர் கீ இதெல்லாம் வச்சு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆசிரியர் தேர்வு வரையுமே டென்டேட்டிவ் ஆன்சர் கீ கொடுப்பாங்க, ஃபைனல் ஆன்சர் கீ கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ மிஸ்டேக் கொஸ்டின்ஸ் அப்படின்றது நம்ம ப்ராப்பரான எவிடன்ஸ் வந்து கையில் நம்மள்கிட்ட இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும் நம்மளோட அந்த டைமில் நம்ம அப்லோட் பண்ண முடியும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ இப்போ இதெல்லாமே பேஸ் பண்ணி தான் நம்மளோட கட் ஆஃப் அமையும். கட் ஆஃப்ன்றது கரெக்டாக அக்யூரேட்டாக நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண வாய்ப்பு கிடையாது. சரிங்களா? அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு தகவல். ஓகேங்களா? இது எல்லாத்தையும் டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு நம்ம ஆன்சர் கீ பார்த்து எவ்வளோ நம்மளுக்கு மார்க் ஸ்கோர் ஆகுது அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்த்து வச்சுக்கலாம். மிஸ்டேக் கொஷின்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? அதை வந்து டிஆர்பி நம்ம அப்லோட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ஒர்க்லாம் நம்ம வந்து செஞ்சு வச்சுருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த ஒரு தகவல் இந்த வீடியோ மேக் பண்ணி நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.